இன்னைக்கு மோடி ஐயா ஏன் 400 எம்பிக்களை தாண்டி வர வேண்டும்? நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்றத்தில் 273 தாண்டினாவே பிரதமர் வந்துருவாங்க ஐயா. 280 சரி, 290 சரி, 300 சரி, 310 சரி. ஆனா மோடி ஐயா ஏன் 400 என்று சொல்லுகின்றார்? ஏன் 400 வேண்டும் என்று சொல்லுகின்றார்? சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க ஐயா முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றணும்னா மோடி ஐயாவிற்கு தனி பெரும்பான்மை வேண்டும். 274 தனி பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம முக்கியமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் லோக்சபா ராஜ்யசபா இரண்டிடத்திலும் கூட தனி பெரும்பான்மையாக இந்த மனிதன் அமர வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதுவும் மோடி ஐயா சொல்லி இருக்கின்றார்கள். இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியை நீங்க பார்த்திருக்கிறீங்க. 2024 29 வரை நம்முடைய 3வது ஆட்சி என்பது கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக 3வது முறையாக நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். கடினமான முடிவுகள். ஐயா உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் 370 சூலூர் பகுதி ஒரு பெரிய தேசிய பகுதி, தொழில் செய்யறீங்க, பெரிய தேசியவாதிகள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு ஆர்டிகல் 370 நாம நீக்கினது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஐயா, அவ்வளவு சுலபம் இல்லை. 2019 ஆகஸ்ட் மாசத்துல அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும். ஆனா உங்களுக்கு தெரிந்திருக்கும் நமக்கு 303 எம்பிக்கள் இருந்தும் கூட தனி பெரும்பான்மை இருந்தும் கூட கஷ்டப்பட்டு தாங்க ஐயா நீக்கணும். ஆர்டிகல் 370 அமித்ஷாஜி அவர்கள் முதல்ல லோக்சபாவுக்கு கொண்டு வரலைங்க, ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனார். எதுக்குங்க ஐயா? ராஜ்யசபால நமக்கு தனி பெரும்பான்மை இல்லை. ராஜ்யசபால சடனா நம்ம கொண்டு போனோம். ராஜ்யசபால அப்படி கொண்டு போனா தான் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை ராஜ்யசபாவிலே தோற்கடிக்க முடியாது என்பதால் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா கொண்டு போனோம். எல்லோரும் லோக்சபாவுக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனோடனே எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை முறியடிக்க வேண்டும் என்று தெரியல. அந்த நேரத்தில் ராஜ்யசபால இது பாஸ் ஆச்சுங்க ஐயா. அப்புறம் லோக்சபால பாஸ் ஆச்சு. அதன் பிறகு இந்த முறை சரியில்லை என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த முறை சரி என்று தீர்ப்பு கொடுத்திருக்கு. எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையை மோடி அவர்கள் தீர்ப்பதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள். எதுவும் சுலபம் இல்லை. அடுத்து நாம் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய திட்டம், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை, இந்த 3வது முறை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நதிநீர் இணைப்பு நிச்சயமாக நடத்தி காட்டுவோம் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. மோடி ஐயா அவர்கள் ஆல்ரெடி அறிவுரை ஒரு சின்ன நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க. பாராளுமன்றத்திலே பேசும் பொழுதே ஒரு சின்ன குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 3வது முறை வந்தால் என்ன செய்வோம் என்கின்ற குறிப்பில் மோடி ஐயா அவர்கள் வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே சொல்லவில்லை என்றாலும் கூட நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு என்பது 3வது முறை நாம் ஆட்சியில் வரும் பொழுது அதை நடத்தி காட்டுவாங்க. காரணம், நதிநீர் இணைப்புக்கு எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. நம்முடைய மாநிலத்திற்கு நதிநீர் இணைப்பு தேவை. காரணம், நம்ம கிட்ட தண்ணி இல்லைங்க. கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து தான் பெரிய நதிகள் உற்பத்தி ஆகிறது. அதனுடைய தண்ணி நமக்கு வருது. ஆனா எந்த மாநிலத்தில் உபரி நீர் இருக்கோ அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் நம்முடைய கணக்குப்படி ஒரு நதிநீர் இணைப்பை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மிச்ச மாநிலங்கள் நதிநீர் இணைப்புக்கு ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் மிச்ச மாநிலத்திற்கு தண்ணி வேணுங்க ஐயா. 2,50,000 கோடி தேவை. ₹1 ₹2 இல்லைங்க. நதிநீர் இணைப்பு முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் 2,50,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இதற்கு பணம் போட்டு தாங்க நதிநீர் இணைப்பை செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு விவசாயத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா பணம் இல்லை. நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பாருங்க, 100 கோடி ரூபாய் ஒரு மராமத்து பணிக்கு ஒதுக்குவதற்கு தயாரா இல்லை. பணம் இல்லை. 3 லட்சம் கோடி பட்ஜெட்டுங்க ஐயா செலவு, 1,70,000 கோடி வரவு, 1,30,000 கோடி வரவை விட செலவு அதிகமா இருக்கு. 60,000 கோடி மத்திய அரசு பணம் கொடுக்கறாங்க, 2,30,000 கோடி, 70,000 கோடி கடன் வாங்கி ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. 1,70,000 கோடி வரவுல 54,000 கோடி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க். இப்படிதாங்க ஐயா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தையும் இவர்களால் செயல்படுத்த முடியாது. காரணம், பணம் இல்லை. 20-30 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஏதோ ஒரு திசையில கொண்டு போயிட்டாங்க ஐயா. டாஸ்மார்க்கு, குடி, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு வருமானத்தையும் பெருக்குவதற்கு இவர்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு, விவசாயத்திற்கு, நீர் மேம்பாட்டிற்கு, நீர் பாசனத்திற்கு
எந்த பணத்தையும் போடாம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம்.